ஹாய், வெல்கம் டு மை சேனல். செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி கூட இல்லாமல் நகை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நம்ம மங்கள் திருச்சியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆன்லைனில் கூட நம்ம வந்து ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். நேரில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இதில் வந்து 2 ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து அட்சய தங்க நகை சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னென்னா ரூ. 1000 ரூ. 2000 5000 இல்லை 10,000ன்னு சொல்லி நீங்கள் உங்களால் எந்த அமௌண்ட் வந்து கமிட் பண்ண முடியுமோ அந்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சீட்டு போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் தனியாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து அன்னன்னைக்கு கட்டுற அமௌண்ட்டுக்குரிய தங்க நகையாக வந்து வரவு வைக்கிறாங்க. பணமாக வைக்காமல் கிராம் கணக்கில் வந்து வரவு வைக்கிறாங்க. இதுக்கு வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லை, ஜிஎஸ்டியும் இல்லை. 15 மந்த் இந்த ஸ்கீம், ஓகேவா? 15 மந்த்துக்கும் கண்டினியூவாக பே பண்ணிங்கன்னா 15வது பேமெண்ட் முடிஞ்சு 30 நாளில் நீங்கள் விரும்புகிற நகையை வந்து 18% வரைக்கும் இருக்க வேஸ்டேஜோடு இருக்கிற நகைகளை வந்து எந்த வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டியும் இல்லாமல் வாங்கிக்க முடியும். ஒருவேளை இடையில ஏதாவது ஒரு மந்த் நம்மளால் பே பண்ண முடியலை அப்படின்னா நம்மளோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட 15வது மந்த் பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 330 நாள் அந்த பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நகையை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்கீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒன் டைம் பேமெண்ட்டு. ஒன் டைம்னா மினிமம் 10,000லேருந்து மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக பண்ணிடணும். அந்த ஒன் டைம் பேமெண்ட் இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40,000 கட்டுறோன்னா அந்த 40,000 இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ நகை வந்து வரவு வைக்க முடியுமோ அந்த நகையை வந்து நம்மளோட கணக்கில் வந்து வரவு வைக்கிறாங்க. இது வந்து 11 மாத ஸ்கீமு. 11 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம விரும்பிய நகையை எந்த ஒரு ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜு எதுவுமே இல்லாமல் நகையை வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம பணமாக கட்டாமல் பழைய தங்கம் வைரம் வெள்ளி நகையெல்லாம் இருந்து நம்ம மாற்றுவோம் இல்லையா? புதுசாக ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பழைய நகையை போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நகைகளை கொடுத்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம போடுற நகையோட மதிப்பு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிராம் கணக்கில் வரவு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம போடுற நகையோட மதிப்பு ஒரு 30,000 அப்படின்னா இன்றைக்கி 30,000 புது நகை எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அதை கிராம் கணக்கில் வந்து வரவு வச்சுக்கிறாங்க. இதுக்கும் எந்த ஒரு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இல்லை. ஆனால் வந்து இதுக்கு சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம ஒரு வேளை நம்ம பேமெண்ட் பண்ணி 6 மந்த்தில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோன்னா 6% வரைக்கும் எந்த ஒரு வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் இல்லாமல் நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக நம்ம கட்டணும். இதே 7 மாதத்தில் அப்படிங்கும்போது 7% வந்து மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதுக்கும் ஜிஎஸ்டி கட்டணும். அதே போல் 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் வரைக்கும் நம்ம வந்து எந்த மந்த்தில் க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த மந்த்துக்குரிய பர்சன்டேஜ் கணக்கில் 8, 9, 10வது மாதம் க்ளோஸ் பண்ணுறோம்னா 10வது மாதத்துக்கான க்ளோஸ் பண்ணும்போது 10% வேஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற நகைகளை வந்து எந்த ஒரு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்மளால் எடுத்துக்க முடியும். இதே 11 மாதம் அந்த 330 நாளுங்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது 18% வரைக்கும் எந்த ஒரு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது. ஜிஎஸ்டியை வந்து நிர்வாகமே பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதே 11 மாதத்துக்கு அப்புறம் நம்ம தங்க நகை எடுக்காமல் வெள்ளி வைரம் பிளாட்டினம் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டை வந்து கோல்டு வேல்யூவில் கிராம் கணக்கில் வரவு வைக்காமல் அவங்க வந்து நகையாக தான் அமௌண்ட்டாக வரவு வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 50,000 கட்டி நம்ம வைக்கிறோம்னா கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி 50,000 எவ்வளோ கோல்டு எடுக்க முடியுமோ அதை வரவாக வைப்பாங்க. ஆனால் வந்து வெள்ளி வைரம் பிளாட்டினமில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 50,000 அன்றைக்கி வெள்ளி நகை எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாமல் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்குது. 2 ஸ்கீமுமே முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா ஆன்லைனில் வந்து அவங்களோட வெப்சைட்டும் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் ஆப்பும் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க.